ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இந்த 2025 சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் இதுக்கு தீவிரமாக படிச்சுன்னு இருப்பீங்க. கண்டிப்பாக நான் 2025 போஸ்டிங் வாங்கியே தீரணும், நான் காவல்துறையில் கன்ஃபார்மாக பணியாற்றணும் அப்படின்ற ஒரு வெறியோடு படிங்க. கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெறி தான் உங்களை எந்த ஒரு செயல்லையும் 100% உங்களை கரெக்டாக வேலை பார்க்க வைக்கும். உங்களுக்கு அந்த வெறி இருக்கணும். அதுக்கு கிரண் பயிற்சி சார்பாக நான் உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் ரொம்ப இப்போ என் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா TNUSRB 2025 இம்பார்ட்டண்ட் ஜிகே அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி, இதெல்லாம் கொஷினில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த கொஷினை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து இருக்குள்ள அந்த கொஷின் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜிகேவை தான் நான் உங்களுக்கு எடுத்து டெய்லி இம்பார்ட்டண்ட் ஜிகேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அதில் வாங்க ஃபஸ்ட்டு கேள்வியை போய் பார்ப்போம். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார்? பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ லெனின். ரெண்டாவது கேள்வி பாருங்கள். பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1946. பன்னாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தான் 1920, ஆரம்பிக்கப்பட்டது தான் 1920. 1933 பாருங்கள், பன்னாட்டு சங்கத்திலேருந்து ஜெர்மனி வெளியில் ஏறி இருக்கும். பன்னாட்டு சங்கத்திலிருந்து ஜெர்மனி வெளியேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1933 சொல்லணும். இதே 1939 பாருங்கள், ரஷ்யா வெளியேறி இருக்கும். பன்னாட்டு சங்கத்திலிருந்து ரஷ்யா வெளியேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1939 சொல்லணும். அப்போ இது மாதிரி அதாவது நீங்கள் ஒரு கேள்வி எடுக்கிறீங்கன்னா ஒரு கேள்விக்கு ஆன்சரே தெரியல, ஆனால் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஷனை நீக்கலான்றது தெரியும். அப்படியே அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக படிக்கணும். அப்படி படித்தா தான் உங்களால் நீக்க முடியும். சரி, ஓகே. மூணாவது கேள்வி பாருங்கள். பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் எங்கு அமைந்துள்ளது? ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு ஹெட் குவார்ட்டரை பற்றி கேட்குறாங்க. அப்போ பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி ஜெனீவாவில் இருக்குது. பன்னாட்டு நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா தி ஹேக்கில் இருக்கிறது பன்னாட்டு நீதிமன்றம். தி ஹேக்கில் இருக்கிறது பன்னாட்டு நீதிமன்றம். பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. நாலாவது கொஷின் பாருங்கள். உழைப்போருக்கு ரொட்டி என கோரிக்கை முழக்கமிட்டது எந்த புரட்சியின் விளைவாக? இந்த கொஷின்ஸை நீங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன வாட்டி எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ்டன் தேநீர் விருந்து எந்த புரட்சியுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது மாதிரி உழைப்போருக்கு ரொட்டி எந்த புரட்சியுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். இப்போ அது கேட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கணும்னா ஆப்ஷன் சி ரஷ்ய புரட்சி. உழைப்போருக்கு ரொட்டி என்ற முழக்கம் எந்த புரட்சியின் விளைவாக இருக்குன்னா ரஷ்ய புரட்சி. 5 பாருங்கள். வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு. முதல்ல வெர்சைல்ஸ் உடன்படிக்கைன்றது முதல் வேர்ல்டு வார். இந்த வேர்ல்டு வாரை முடிவுக்கு கொண்டு வந்தது தான் இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. இது எந்த வருஷம் கையெழுத்தானுச்சுன்னா 1919. ஏ ஆப்ஷன். இது மாதிரி ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் எதனா ஒரு ட்ராவல்லையோ இல்லை ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா இது மாதிரியான ஒரு வீடியோவை பாருங்கள். அப்பயும் உங்களுக்குள்ளே ரொம்ப ஒரு ஆணித்தரமாக போய் பதியும். தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.